இன்று தஸ்கிரா பயான் சிறப்புரை நிகழ்த்துவதற்காக தமிழகத்தில் காயல்பட்டினத்தில் பெரிய குத்பா பள்ளியினுடைய ஹத்தீபும் காயல்பட்டினம் முஅஸ்கருர் ரஹ்மான் அரபிக் கல்லூரி பெண் மகளிர் அரபிக் கல்லூரியினுடைய முதல்வருமான ஸ்தாபகருமான மௌலானா மௌலவி அல் ஹாஃபித் அஹமது அப்துல் காதிர் ஆலிம் மஹதரி அவர்கள் சிறப்புரை நிகழ்த்த இருக்கிறார்கள். அவர்களுடைய சிறப்புரையை செவிமடுத்து அல்லாஹுடைய அருளை பெற்றுக்கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களை அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام، ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இன்றைய இந்த ஹுதுபாவினுடைய உரையில் மன அமைதிக்கு இஸ்லாமிய வாழ்க்கை முறை என்ற ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அருமையான பெருமக்களே, மன அமைதி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வியலின் முக்கிய நோக்கம். வசதிகள், வாய்ப்புகள், பதவிகள் என்று பெருகி இருந்த பொழுதிலும் எப்போது ஒரு மனிதனுக்கு மன அமைதி இல்லையோ அவன் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்களை கொண்டு அவன் பயன்பெற முடியாது. அவன் வகிக்கும் பதவியும் அவனுக்கு சந்தோஷத்தை தராது. மாட மாளிகையில் கூட கோபுரங்களில் வாழக்கூடிய எத்தனையோ மக்கள் மன அமைதியின்றி சஞ்சலத்தில் வாழக்கூடிய காட்சியை நாம் காணுகிறோம் அன்றாட. அதே சமயம் குடிசைக்குள் கூளை குடித்து கொண்டு ஒருவேளை சாப்பிட்டு மறுவேளை பசியாக இருந்து உணவில்லாமல் தவிக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் மன அமைதியோடு வாழ்வதையும் பார்க்க முடிகிறது. எனவே வாழ்வின் வெற்றி என்பது மன அமைதிதான். அந்த மன அமைதியான வாழ்க்கையை வல்ல அல்லாஹ் நம் அத்துணை பேருக்கும் தந்தருள் பாலிப்பானாக.
புதிதாக வாழ்க்கையை ஏற்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள்வாளிப்பானாக. அதற்கான வழிமுறையை மார்க்கம் மிக அழகாக சொல்லுகிறது. 2 வகையிலே உங்களுக்கு மன அமைதி உண்டு. ஒன்று, அல்லாஹுவை நினைவு கூர்வது. அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை திக்ர் செய்வதின் மூலம், அல்லாஹுவை நினைவு கூர்வதின் மூலம் உங்களுடைய இதயங்கள் சாந்தி பெறுகிறது என்கிறான் அல்லாஹ். இன்னொன்று இன்றைய தலைப்புக்கு உட்பட்டது, ஒமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா. அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளில் உள்ளதுதான் உங்களிலிருந்தே உங்களுடைய ஜோடிகளை அல்லாஹ் படைத்தது. இப்ப நமக்கான ஜோடி ஒரு ஆணை பார்த்து சொல்கிறான், ஆண் வர்க்கத்தை பார்த்து சொல்கிறான், உங்களுக்கான ஜோடியை உங்களிலிருந்தே நான் உருவாக்கி இருக்கிறேன். மனிதர்களிலிருந்து தான் நான் உருவாக்கி இருக்கிறேன். நமக்கான ஜோடியை அல்லாஹ் வேறு ஒரு படைப்பிலிருந்து உருவாக்கவில்லை. எதற்காக தெரியுமா? அதுதான் அந்த முக்கிய இடம். லிதஸ்குனு இலைஹா. உங்கள் மனைவி இடத்தில் நீங்கள் சாந்தி, அமைதி, நிம்மதி பெறுவதற்கு என்கிறான். ஆனால் எத்தனையோ பேர் திருமணம் முடித்ததற்கு பிறகு என்னுடைய நிம்மதி தொலைந்து போனது என்கிறார்கள். என்னுடைய வாழ்க்கை பாதாளத்திற்கு வந்துவிட்டது என்கிறார்கள். காரணம், நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த அந்த வாழ்க்கை நெறிமுறையை சரியாக பின்பற்றாததினால். அப்படி பின்பற்றி பாருங்கள், அந்த வாழ்க்கை உண்பதே அழகானது. வாழ்க்கை ரொம்ப அழகானது. அதை அழகாக்கிக் கொள்ள வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு ஆண் பெண்ணினுடைய கையிலும் இருக்கிறது. அல்லாஹ் ரசூல் சொன்ன அந்த வழியின் பிரகாரம் நீங்கள் நடந்து பாருங்கள், அது எப்படி இருக்கிறது என்று. ரொம்ப அருமையாக இருக்கும். சொர்க்கத்திலே போய் நீங்கள் நிம்மதியை தேட வேண்டிய அவசியம் இல்லை, அது எப்போதும் நிம்மதிதான். இந்த உலகத்திலேயே நீங்கள் நிம்மதியை தேட முடியும் என்றால் மனைவியிடத்தில் என்கிறான். நீங்கள் மனைவியை மனைவியாக பார்க்கும் பட்சத்தில், மனைவியை தங்கமாக நீங்கள் தாங்கும் விதத்தில் நிச்சயமாக உங்களுக்கு நிம்மதி இருக்கிறது என்கிறது குர்ஆன். அல்லாஹ்வினுடைய சொல்லுக்கு மேல் இன்னொரு சொல் இல்லை என்பது நமக்கு தெரியும். அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையின் நெறிமுறைகளை, வழி வகைகளை அன்னலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தி, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி காலம். அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் அவங்க எப்படி ஆளுங்கிறது நமக்கு தெரியும் தானே. ஷைத்தானே அவங்களை கண்டு பயப்படுறான்னு ரசூல் சொல்றாங்க. உமர் ஒரு வழியில் வருவாரையானால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இன்னொரு வழியிலே ஷைத்தான் ஓடி வருகிறான். ஃபஜ்ஜன் ஆகர், இன்னொரு வழியிலே அவன் விரண்டு ஓடுகிறான் என்கிறார்கள். அத்தகைய அளவுக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிக நீதியானவர்கள், நேர்மையானவர்கள், கட்டுப்பாடானவர்கள். ரோம பேரரசே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய பெயரை கண்டு அஞ்சும். இதை எதற்காக சொல்ல வர்றேன்னா, இதுக்கு பின்னால சொல்லக்கூடிய செய்திக்காக. இது ஒரு முகாந்திரம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி நமக்கு தெரியும். ஆனால் அன்றைய வல்லரசு என்று பார்க்கப்பட்ட ரோமும் பாரசீகம், இன்றைய ஈரான் ஈராக், இந்த ஈரான் ஈராக்கு தான் அன்றைய காலத்தில் ரோமும் பெரிய வல்லரசாக பார்க்கப்பட்டது. அந்த வல்லரசே உமர் ரலியல்லாஹு தஆலா பேரை கேட்டா நடுங்குது. அத்தகைய ஒரு வல்லமை பெற்றிருக்கக்கூடிய, ஆற்றல் பெற்றிருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு தஆலா வீட்டில் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து ஒரு செய்தியை, குடும்ப செய்தியை சொல்வதற்காக ஒருத்தர் வரார். நம்ம வீடு மாதிரி பெரிய பங்களாக்களா இருக்காதே, திறந்த தெளிவுதான். அப்படி ஒரு சின்ன வீடாக இருக்கிறது. அந்த வீட்டினுடைய கதவு திறந்திருக்கிறது. வீட்டில் இருந்து சப்தம் வந்து கொண்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மனைவி நிறைய பேசுறாங்க. அமீருல் மோமினின் ஜனாதிபதி, ரோம பேரரசும் பாரசீக பேரரசும் யாருடைய பெயரை கேட்டால் நடுங்குகிறதோ அத்தகைய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இங்க அம்மாவுடைய சத்தம் வலிமையா இருக்கு, பெருசா இருக்கு. அப்படியே அமைதியா இருக்கிறாங்க.
வந்தவர் பார்த்தாரு, இந்த வந்த நேரம் சரியில்லை, அமீருல் மோமினுக்கு இங்க டோஸ் விழுந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவர் திரும்பி போயிட்டார். இதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துட்டாங்க, டக்குன்னு வெளியில வந்தாங்க. அவரை கூப்பிட்டாங்க, வாப்பா என்னப்பா நீ வந்த போன என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல ஒண்ணும் இல்ல அமீருல் மோமினின், சும்மா என்ன வந்த சொல்லு, வந்த விஷயத்தை சொல்லு. அழுத்தி கேட்ட போது அவர் சொன்னார், என் மனைவியினுடைய நாக்கு கொஞ்சம் நீளமாக இருக்கிறது, கூட குறைய பேசுறாங்க, அத உங்ககிட்ட சொல்லி கொஞ்சம் நசியத்து பண்ண சொல்லலாமே, மனைவியை கூப்பிட்டு கொஞ்சம் கண்டிச்சு இப்படிலாம் நடக்காதம்மா அப்படின்னு சொல்லலான்னு வந்தேன். எங்க வீடு பரவாயில்ல அமீருல் மோமினின், உங்க வீட்டுக்கு இங்க அதுக்கு மேல இருக்கு, வீட்டுக்கு வீட்டு வாசல் படிங்கிறது இதுதானோ அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறார். அப்ப அவங்க சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன அந்த வார்த்தையை பாருங்கள், நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாணவர்கள், அவங்கள்ட்ட பாடம் படிச்சவங்க, நாங்கள் பார்த்திருக்கிறோம், அவர்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக நாங்கள் அவதானித்திருக்கிறோம். உம்மஹாத்துல் மோமினீன் நம்முடைய தாய்மார்கள் ஏதாவது வாயை திறந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருப்பாங்க, பதில் பேச மாட்டார்கள். யாராவது ஒரு நபர் வாயை திறந்து விட்டால் கணவன் மனைவியில் மற்றவர் அமைதியாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். நான் ஒன்றை சொல்லவா, எனக்கு உணவை சமைத்து தருகிறாள் என்னுடைய மனைவி, அது அவளது கடமை அல்ல. எனது ஆடைகளை துவைத்து சுத்தம் பண்ணி தருகிறாள், அது அவளுடைய கடமை அல்ல. என் பிள்ளைகளுக்கு பால் ஊட்டினால் அது அவளுடைய கடமை அல்ல. என் பிள்ளைகளை பராமரித்துக் கொள்கிறார், அது அவளுடைய கடமை அல்ல. இதெல்லாம் என்னுடைய கடமை. இந்த கடமையெல்லாம் அவள் செய்யும் பொழுது அவள் 2 வார்த்தை பேசினால் நான் ஏன் அமைதியாக இருக்கக்கூடாது? இதைத்தான் ரசூல் எங்களுக்கு கற்றுத் தந்தார்கள். அப்படி இருந்து பார், நீ உன்னுடைய வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும். நீ ஆகிரத்திலே சொர்க்கத்தை தேடுவதை விட இந்த உலகத்திலேயே சொர்க்கத்தை தேடலாம் என்றார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையான பெருமக்களே, இன்று எத்தனையோ பேர் வாழ்க்கையில் சொல்ல முடியாத சங்கடத்தில் ஆழ்ந்து போயிருக்கிறார்கள். நீங்க கூட உட்கார்ந்து நீங்க பேசி பாருங்க, அவங்க ரொம்ப நெருக்கமானவங்க பேசும்போது அவங்க கொட்ட ஆரம்பிச்சிருவாங்க. மனைவியை கையாளக்கூடிய விதம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். ஏக காலத்தில் 9 மனைவியோடு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்து காட்டியவர்கள் இல்லையா? ஒரு மனைவி, மிஞ்சி போனால் எங்காவது எப்பாவது 2 மனைவி யாருக்காவது இருக்கலாம். 1-2 மனைவியை சமாளிக்க முடியாத ஒரு வாழ்க்கையா நாம் வாழுகிறோம். அத்தகைய அளவிற்கு நாம் பலகீனமானவர்களா? அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏக காலத்தில் 9 மனைவிகளோடு வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்க்கை இருக்கிறதே, ஆச்சரியமானது, அற்புதமானது. ஒரு கட்டத்துல ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஒரு நாள் பொழுது இரவு நடுநிசி, அந்த நடுநிசியிலே அவர்கள் எழுந்து வெளியே செல்ல வேண்டிய அவசியம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியில போகணும், ஒரு அவசியம் வந்திருக்கு, ஏதோ ஒரு தேவைன்னு வைங்களேன். அப்படி அவர்கள் எழும் பொழுது நான் பக்கத்திலே படுத்திருக்கிறேன், நான் தூங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டு அவர்கள் மென்மையாக எழுந்தார்கள், என் தூக்கம் கலைந்து போய்விடக் கூடாது என்பதற்காக. அவர்கள் மேலாடையை அணிந்தார்கள், மெதுவாக அந்த ஆடையை எடுத்தார்கள், காலணிகளை மென்மையாக என்ன செய்தார்கள், மாட்டினார்கள், கதவினுடைய கொண்டியை மென்மையாக திறந்தார்கள், மெதுவாக சாத்தி அவர்கள் வெளியிலே சென்றார்கள். எந்த டிஸ்டர்பும் எந்த இடைஞ்சலும் என்னுடைய தூக்கத்திற்கு ஏற்பட்டு விடக் கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். நம்ம வீட்டில் எப்படி இருக்கும், நைட்ல 9 மணிக்கு வர்றேன்னு சொல்லிட்டு வந்திருப்போம், லேட் ஆயிருக்கும், ஃப்ரெண்ட்ஸோட அங்க போயிட்டு 11 மணிக்கு வந்திருப்போம், அவ சாப்பிடாம தூங்கிட்டு இருப்பான், கதவை அடைச்சிருப்பான், நம்ம கிட்ட சாவி இல்லாம இருந்திருக்கலாம். அந்த கதவை தட்டுற விதம் இருக்கிறதே, சுபஹானல்லாஹ், பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லாம் எழுந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு எத்தனை வீடுகளில் அது நடக்கிறது. மென்மையாக கதவை தட்டுவது என்பது கூட இல்லை. அதோடு மாத்திரமில்லாமல் இப்படி ஒரு கேள்வியை நாம் எழுப்போம், நான் லேட்டா வர்றேனே, நீ ஏன் போன் பண்ணி கேட்கல அப்படின்னு கேட்போம். என்னாச்சு, நான் 9 மணிக்கு வர்றேன்னு சொல்லி இருக்கிறேன், 10 மணி ஆகியும் வரலையே, போன் பண்ணி கேட்டியா அப்படின்னு ஒரு கேள்வியை நாம் எழுப்போம். இது நமக்கு நீதியானதாக தெரிகிறது. இது நீதி அல்ல, அநீதி. 9 மணிக்கு வர வேண்டிய நீ தாமதமானால் நீதான் சொல்ல வேண்டும்,
ஒரு ஆண் தான் சொல்லணும். இதே மாதிரி பெண்களுக்கும் இருக்கிறது கடமைகள். இங்கே நாம் குழம்பி இருப்பது ஆண்கள் என்பதால் நம்ம இந்த வாழ்க்கையை அழகாக கொண்டு செல்வதற்கான வழிவகைகளை நான் சொல்லுகிறேன். இது ஒரு புதிய வழிமுறை அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மா இந்த சமூகத்திற்கு அவர்கள் கற்றுத்தந்த அழகிய நெறிமுறை. இந்த வாழ்க்கை வழியிலே ஒரு மனிதன் செல்லும் பொழுது அந்த வாழ்க்கை வசந்தமானதாக அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அருமையானவர்களே, சில மனிதர்கள் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி நோன்பு பிடிச்சாங்க அப்படி நோன்பு பிடிக்கிறாங்க. அவர்கள் தொழுத மாதிரி தொழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் தாடி வைத்த மாதிரி வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் ஆடை அணிந்த மாதிரி அணிய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இது எல்லாம் மிகச் சரியானது, அப்படிதான் இருக்கணும். அவர்கள் சாப்பிட்ட மாதிரி சாப்பிடணும் அப்படி நினைக்கிறாங்க. ஹதீஸ்ல படிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி சாப்பிட்டாங்களா, இப்படி சாப்பிட்டு இருக்கிறாங்க, இப்படி சாப்பிட்டு இருக்கிறாங்க, 3 விரல வச்சு சாப்பிட்டாங்களா, மொத்த நம்ம சாப்பிடுறோமே எல்லாம் 5 விரலையும் யூஸ் பண்றோமே, இப்படிலாம் வந்து மக்கள் கேட்கிறாங்க. சந்தோஷம் தான். ஆனால் இதையெல்லாம் இபாதத்துன் மஹ்வா என்பார்கள். இபாதத்துன் மஹ்வா என்றால் பளிச்சென்று வெளிப்படையாக தெரியக்கூடிய வணக்கம். தொழுகை வெளிப்படையாக தெரியக்கூடிய வணக்கம் தானே, நோன்பு வணக்கம் தானே, குர்ஆன் ஓதுவது வணக்கம் தானே, திக்ர் செய்வது வணக்கம் தானே. ஆனால் வெளிப்படையாக தெரியாத வணக்கம் அதற்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய வணக்கங்கள் நிறைய இருக்கிறது. அதில் மிக உன்னதமானதும் முதன்மையானதும் வாழ்க்கை என்பது, குடும்ப வாழ்க்கை என்பது இபாதத்துங்கிறத முதல்ல தெரியணும். அது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை. நீ எவ்வளவுதான் இபாதத்துல இருந்தாலும் உன் மனைவி உன்னை நல்லவன் சொல்லல, நீ நல்லவன் இல்லைங்கிறாங்க. ஹைருக்கும் ஹைருக்கும் லியஹ்லிஹி, உங்களில் நல்லவன் யான் தெரியுமா, உங்கள் மனைவிக்கு நல்லவனாக இருக்கணும். என் மனைவி எனக்கு நல்லவனாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புவது போல என் மனைவி அவள் நினைக்க மாட்டாளா, என் கணவன் எனக்கு நல்லவனாக இருக்க வேண்டும் என்று. எனவே அந்த வகையில் நாம் சரியாக இருக்கிறோமா, இல்லை என்றால் நாம் தௌபா செய்யணும். அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டிய பொறுப்பும் கட்டாயமும் அவசியமும் இந்த உம்மத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆணுக்கும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். வாழ்க்கையில பிரச்சனை வர்றதுங்கிறது இயல்பானது, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. கணவன் மனைவினா ஏதாவது சில சங்கடங்கள் ஏற்படுறதுங்கிறது இயல்பானதுதான். ஆனால் அப்படி ஒரு பிரச்சனை வரும் பொழுது அன்றைக்கே அந்த பிரச்சனையை தீர்த்தரணும். அதை நாள் தள்ளி போட்டால் அது வீரியம் கொண்டு விடும். இதுலதான் கவனமா இருக்கணும். ஸல்லல்லாஹு குடும்பத்துல மனைவிமார்களுக்கு இடையில பிரச்சனைகள் வரலையா? ஆயிஷா நாய்க்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையிலே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படவில்லையா? ஹப்ஸா நாயியோட சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படவில்லையா? ஆனால் அவைகளை எல்லாம் ஒரே நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்த்துடுவாங்க. அதை தொடர்வதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். 2 பேர்ல யாராவது ஒரு ஆளை அப்படி இணைஞ்சு போயிட்டுன்னு சொன்னா நல்லா இருக்கும். அது உடனே அது பணிந்து விடும், அந்த நிகழ்வு சரியாக ஆகிவிடும். மனைவினுடைய விஷயத்தில் அக்கறை காட்டணும். நீங்க பாருங்க, சில பேரு முதல்ல மாப்பிள்ளை பொண்ணு பேசி வச்சிருவாங்க. நம்முடைய நடைமுறையை சொல்றேன். அப்ப அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, போன்ல பேசிக்கிறாங்க. அது சரியா பிழையாண்டு நான் இப்ப அதை சொல்ல வரல. அவங்க பேசுறாங்க. அல்லது பேசாமல் பெற்றோர் பெண்ணை பார்க்காமல் பெற்றோர் மாப்பிள்ளையை பார்க்காம அவங்களே இப்ப மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்ப அந்த மாதிரி காலம் ஆயிடுச்சு. மாப்பிள்ளைய பெண்ணை தேர்ந்தெடுப்பது அந்த பையனோ அந்த பொண்ணோ தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. மணிக்கணக்கா பேசுறாங்க. போன்ல திருமணம் முடிப்பதற்கு முன்பாக மணிக்கணக்கா பேசுறது, அங்க சுத்துறது இங்க சுத்துறது. கல்யாணம் முடிந்ததற்கு பிறகு கொஞ்ச நாளையில நீண்ட நேரம் பேசியதெல்லாம் கடந்து போனது, நீண்ட நேரம் சுற்றியதெல்லாம் அழிந்து போனது. வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாக்குறீங்களா இல்லையா? கல்யாணம் முடித்ததற்கு பிறகுதான் காதல் அதிகமாக வேண்டும். இதான் மார்க்கம் சொல்லுது. நீ நேசிக்கிறது எப்ப இருக்கணும்? கபில் தூ என்று சொன்னதற்கு பிறகு உன்னுடைய நேசம் அதிகரிக்கணும். அந்த அதிகம் அதுதான் மார்க்கம், அதுதான் இஸ்லாம். ஆனா கல்யாணத்துக்கு முன்னால மஹப்பத் இருக்குது, கல்யாணத்துக்கு முன்னால மஹப்பத்தை காணுமே. எவ்வளவு பெரிய ஆபத்தானது அது. எனவே இது ஆரோக்கியமான வாழ்க்கை அல்ல. நம்முடைய பிள்ளைகளுக்கு தப்பான ஒரு வழியை நாம் கற்றுக் கொடுக்கிறோமோ என்று நாம் உணர வேண்டும். எனவே நம்மை நாம் சீராக்கணும். வாழ்க்கை நாம் கபில்தோன்னு சொன்னதற்கு பிறகு நாளாக நாளாக அந்த அன்பு அதிகரிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்களுடைய மனைவிமார்கள் எவ்வளவு அன்புனால போட்டி போட்டுக்கிட்டாங்க. இந்த வரலாறுலாம் நம்ம பார்க்கிறோம். காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த அந்த அழகிய நெறிமுறை.
ரொம்ப அழகான நெறிமுறை. ஒரு யுத்தத்துக்கு போறாங்க, ஒரு பயணத்துல போறதாக இருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வழமை என்னன்னா, ஏதாவது மனைவியை ஒன்னோ 2 பேரையும் கூட்டிட்டு போவாங்க. அப்படி கூட்டிட்டு போறதுக்கு முன்னால யாரை அழைச்சிட்டு போறது அப்படின்னு சீட்டு குலுக்கி போடுவாங்க அவங்க பேர்லாம். அன்றைக்கு அந்த பெயர்ல சஃபியா நாயகனுடைய பெயர் வந்தது. சஃபியா நாயகி ரலியல்லாஹு தஆலா அந்த மனைவி அவங்க வர்றாங்க, அவங்கள கூட்டிட்டு போறாங்க, அவங்கள ஒரு ஒட்டகத்துல ஏத்திக்கிறாங்க. அந்த ஒட்டகம் ரொம்ப ஸ்லோவா போகுது, நம்ம அம்பாசடர் கார் மாதிரி வைங்களேன். அப்ப அது ஸ்லோவா போய்கிட்டே இருக்கு. மற்ற ஒட்டகங்கள்லாம் முன்னால போயிடுச்சு, இந்த ஒட்டகம் மாத்திரம் வருது. இவங்களுக்கு பெரிய அழுக வந்துருச்சு, அழுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால போயிட்டாங்களே, நாம பின்னால வந்துட்டு இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். தகவல் போகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்டாப் பண்ணி பின்னால வர்றாங்க. நேராக என்ன சஃபியா, என்ன ஆச்சு உங்களுக்கு? அப்படி இல்ல, எல்லாரும் முன்னால போயிட்டீங்க, என்ன விட்டுட்டு போயிட்டீங்க, அந்த குறைபாடுகள், என்ன விட்டுட்டு போயிட்டீங்க, என்ன கவனிக்க இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஆறுதலாக அமர்ந்து அவர்களுடைய கண்ணீரை தன்னுடைய திருக்கரத்தால் தடவி விட்டு துடைத்து, உன்னோடு நான் இருக்கிறேன், நீ என்னோடு பயணிக்க வேண்டும் என்று ஆறுதல் சொல்லி அந்த அழுகையை போக்கி அவர்கள் சிரிக்கும் வரை, முகத்திலே அந்த புன்னகை வரும் வரை அந்த இடத்தை விட்டு அகலவில்லை. இது வாழ்க்கை, இது ஒவ்வொரு கணவனுக்கும் கடமை என்கிறத புரியணும். இது இபாதத்துங்கிறதையும் நீங்க புரியணும். அதை புரியாததினால் ஏற்படக்கூடிய விளைவுதான் அது. பாரசீகத்தில இருந்து ஒருத்தர் வந்திருந்தார். அவர் ஒரு அருமையான சமையல்காரர், நல்ல சமைப்பார். அவருடைய சமையல் சொன்னாலே சில கல்யாண வீடுகள்ல நம்ம ஊர்கள்ல பேசுவோம், யார்ப்பா சமையல் அப்படின்னு. அவர் சமையலா, இன்னைக்கு என்ன வேலை இருந்தாலும் சரிதான், இன்னைக்கு கல்யாணத்துக்கு நம்ம விருந்துக்கு போயிடணும். அவர் சாப்பாடுனாலே தனி, அவர் கைப்பக்குவமே தனி. சில பேருக்கு எல்லாம் கொடுக்கக்கூடியது இல்லையா? சில வீடுகள்ல அந்த பெண்கள் சமைக்கிறது தனி, கைப்பக்குவம் என்று சொல்லுவோம் தமிழில். அந்த மாதிரி சமைப்பாங்க. அதே மாதிரி பாரசீகத்தில் இருந்து ஒரு ஈராக்கில் இருந்து ஒரு சமையல்காரங்க வந்திருந்தார். மதீனா ஷரீஃபில் அவர் தங்கியிருந்தார். அவர் சமையல் என்று சொன்னாலே அப்படி தூக்கும், அவ்வளவு வாசனை, அவ்வளவு சுவை, அவ்வளவு அருமை, அவ்வளவு மனம். இப்ப அவருக்கு ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வை அழைச்சி சாப்பாடு கொடுக்கணும். அவர் ஒரு ஏழையான ஆள் தான், சாப்பாடு கொடுக்கணும்னு ஒரு ஆசை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட நான் எங்க வீட்டுல இன்னைக்கு சாப்பிட வாங்கலேன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் மட்டுமா ஆயிஷாவுமா அப்படின்னு கேட்கிறாங்க. என் மனைவியும் கூட்டிட்டு வரவான்னு கேட்கிறாங்க. நம்ம கேட்போமா? அப்படி கேட்க மாட்டோம். அது நாகரீகமா? நாகரீகம் இல்லை. ஒருவர் கூப்பிடுகிறார், ரொம்ப ஃப்ரெண்ட், டியர் ஃப்ரெண்டா இருக்கிறோன்னு வைங்க, ஏய் என் மனைவியோட தான் நான் வருவேன், என் பிள்ளைய கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லலாம். யாரோ ஒருத்தர், பெரிய நெருக்கம் இல்லாத ஒருவர், இன்னொரு நாட்டை சார்ந்த ஒருவர் கேட்கிறார், நீங்க வாங்க எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்க அப்படின்னு கேட்கும்போது ஆயிஷாவுமா அப்படின்னு கேட்கிறாங்க. இது நாகரிகமாக இந்த உலகம் பார்க்காது, நியாயமானதுதான். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கே நாகரிகத்தை கற்று தந்தவங்க, டிசிப்ளினை கற்று தந்தவங்க. அவங்க ஆயிஷாவுமான்னு கேட்கிறாங்க. இல்ல நாயகமே நீங்க மட்டும்தான், நான் வரலங்கிறாங்க. நான் வரல அப்படிங்கிறாங்க. அவர் போயிட்டார். ஆனா அவருக்கு உறுத்துது, எப்படியாவது நாயகத்தை நம்ம வீட்டுல சாப்பிட்ட உட்கார வச்சிடணும். ஆனா அங்க இருக்கிற சாப்பாடு ஒரு ஆளுக்கு தான், அது போதும். அப்ப ரசூலுல்லாஹ் அவங்க கொஞ்சம் வயிறு நிறைய சாப்பிடுவாங்களே, 2 பேரா வந்துட்டோம்னா சாப்பாடு போதாத அளவுக்கு இருக்கே அப்படின்னு அவர் திங்க் பண்றார். திருப்பி வர்றார், நாயகமே வாங்கல எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்கல. ஆயிஷா உமான்னு திருப்பியும் கேட்கறாங்க. இல்ல இல்ல நீங்க மட்டும்தான், நான் வரலங்கிறாங்க. நான் வரல. அவர் போயிட்டாரு. முடியல அவரால, எப்படியாவது இன்னைக்கு சமைச்சிட்டாரு, இந்த சாப்பாட்டை ரசூலுல்லாஹ்வை சாப்பிட வச்சிடணும். பிரத்யேகமா சமைத்திருக்கிறார். ஆனால் நிறைய இல்ல, ஒரு ஆளுக்கு தோதுவானதான் இருக்கிறது. 3ஆவதாக அழைத்தார், வாங்க நாயகமே. இப்படி 4ஆவதாக வந்தார், அழைத்தார் என்றும் இருக்கிறது. எப்படியோ ஆயிஷாவுமான்னு கேட்கிறாங்க. பரவாயில்ல, ரசூலுல்லாஹ் திருப்பி திருப்பி கேட்கிறாங்க, வாங்கன்னு சொல்லிடுவோம். வாங்கன்றாங்க. ஆயிஷா நாயகியோட போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கை வைத்தால் அந்த உணவு பெருகும் என்பது அவருக்கு தெரியாமல் இருக்கலாம், அது வேறு விஷயம். சாப்பிட்டதுக்கு பிறகு அந்த சாப்பாடு அப்படியே இருக்கும், சாப்பாடு முடித்ததற்கு பிறகும் அது அப்படியே இருக்கும் என்பதற்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது. நான் அதுக்குள்ள போகல, வாழ்க்கை என்பதால். இப்ப கேள்வி என்னன்னா, ஒருவர் என்னை விருந்துக்கு அழைக்கும் பொழுது என் மனைவியை நான் அழைத்துக் கொண்டு வருவேன் என்று சொல்வது நாகரிகமா? நாகரிகம் இல்லாத ஒரு காரியத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வார்களா? இந்த இடத்திலே அவர்கள் செய்தார்கள் என்பதற்கான காரணம் என்ன என்பதை அறிஞர்கள் எழுதுவார்கள்.
நாகரீகம் என்றால் என்ன என்பதை இந்த வையகத்திற்கு கற்றுத்தந்தவர்கள் வள்ளலம் கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையான பெருமக்களே, என்ன நடந்தது தெரியுமா? 3 நாட்களாக ஆயிஷா நாயகி சாப்பிடல, பட்டினியோட இருக்கிறாங்க, உணவு இல்லை வீட்டுல. 3 நாளாக தன் மனைவி பசியோடு இருக்கும் பொழுது ஒரு கணவன் ருசியான உணவை ஒரு இடத்தில் சென்று சாப்பிடுவது நாகரீகம் இல்லை என்று கற்றுத்தந்தார்கள் இந்த சமூகத்திற்கு. உன் மனைவி பசியோடு இருப்ப, உன்னுடைய நண்பர்கள் நல்ல உணவை தருகிறார்கள் என்பதற்காக நீ போய் சாப்பிடுவாயா? உன்னால் சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. அந்த நிலை உன் மனசுக்கு வரணும். என் மனைவி பசியோடு இருக்கும் பொழுது நான் ருசியான உணவை சாப்பிடுவது என்பது அநாகரீகம் என்பதை இந்த வையகத்திற்கு கற்றுத்தந்தவர்கள் வள்ளலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம்? வீட்டுல என்ன சாப்பாடுல ஃப்ரெண்ட்ஸோட அங்க போய் அது இது என்ன கோழி கறி அது இது சப்பாத்தி போட்டு தாட்டிட்டு வர்றோமா இல்லையா? இது நியாயமானதா? என் மனைவிக்கும் நான் எடுத்து செல்ல வேண்டும் என்று எங்க கருதுகிறோமா? கருதணும். அப்படி கருதுவதுதான் சரி. யாருமே கருத இல்லைன்னா சொல்லல. அப்படி நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு தனி பேர், நண்பர்கள் மத்தியில பேர் இருக்கும். பொண்டாட்டி தாசன், பரவாயில்ல. பொண்டாட்டி தாசனா இருந்தா என்ன இருக்கு? பொண்டாட்டிக்கு தாசனா இருங்க. பொண்டாட்டி தாசன் என்று சொன்னால் பொண்டாட்டிய மீது அளவுக்கு அதிகமான பிரியம் உள்ளவன் என்று அர்த்தம். இருந்தால் என்ன, மனைவி தானே. பிரியமாக இருப்பது நம் மீது கடமை தானே. இதுல என்ன, வேறு ஒரு பெண்ணின் மீது தானே இருக்கக்கூடாது. பொண்டாட்டி தாசன்ங்கிறது அழகிய பெயர். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல கேட்கிறாங்க, நாயகமே உங்களுக்கு யார் ரொம்ப பிரியம் அப்படின்னு கேட்கிறாங்க. அபூபக்கர்னு சொல்லியிருக்கலாம், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா சொல்லியிருக்கலாம், எத்தனை சஹாபிகள் சொல்லியிருக்கலாம். ஆயிஷாங்கிறாங்க, என் மனைவி. தன் மனைவியின் மீது அதிக பிரியம் என்பதை வெளிப்படுத்தி சொல்வதற்கு வெட்கப்படாதவர்கள் வள்ளலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த உரையின் வாயிலாக நான் உங்களுக்கு சொல்ல வருவது என்னவென்றால், மனைவியினுடைய ஹக்குகளை சரியாக நாம் பேண வேண்டும், அவர்களுக்கான உரிமைகளை நாம் சரியாக தர வேண்டும் என்பதுதான். சில பொழுது நமக்கு ஒரு ஹுக்கும் இருக்கு. இஷாவு நீங்க தொழுதுட்டீங்கன்னு சொன்னா, பெரும்பாலும் அப்படி இல்லை, ஆனா இப்படிதான் நமக்கு மார்க்கம் சொல்றது, இஷாவை தொழுதுட்டீங்களா நீங்க படுத்துருங்க. துன்யாவினுடைய பிசினஸ் விஷயமாக, பொருளாதார விஷயமாக, கொடுக்கல் வாங்கல் விஷயமாக, துன்யா தொடர்பான விஷயங்கள் அதிகமா பேசாதீங்க. இஷாவுக்கு பிறகு நீங்க படுத்துருங்க. அதனாலதான் இஷாவை தாமதமா தொழ சொன்னாங்க. இப்ப அப்படி செய்ய முடியாது. நேரத்தோடு தொழுவது ஒண்ணு தப்பு இல்லை. தாமதமாக தொழுவதற்கு சொன்னது காரணம், அப்படியே படுத்துறணும். இஷாவுக்கு அந்த பிறகு நீங்கள் பேசலாம் என்றால் தீனினுடைய விஷயம் பேசலாம். பயான்கள் வைக்கிறாங்கல்ல, அது ஆகமானது. மார்க்க விஷயங்கள் பேசலாம். துன்யாவினுடைய விஷயம் பேசாதீங்க என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் அனுமதிக்கிறார்கள், உங்கள் மனைவியோடு நீங்கள் பேசுங்கள் என்கிறார்கள். அது ஒரு தீன் என்பது புரிகிறதா? மனைவியோடு நீங்கள் பேசுங்கள் என்கிறார்கள். மனைவிக்கு நீங்க பேசுறீங்க, நம்ம பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்கணுமே, நம்ம பிள்ளைக்கு ஒரு பொண்ணு பார்க்கணுமே, பேசுங்க. மனைவியோடு நீங்கள் பேசுங்கள். நாளைக்கு இப்படி ஒரு கல்யாணத்துக்கு நான் போகணும்னு நினைக்கிறேன், துனியா தானே, போயிட்டு வாங்க, பேசுங்க. இந்த ஒரு விருந்து நம்ம வீட்டுல இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யலாம், நான் மனைவிட்ட ஆலோசனை பெறுறீங்க, பேசுங்க. நீங்கள் துனியாவினுடைய விஷயத்தை உங்கள் மனைவியிடம் பேசுவதற்கு மார்க்கம் விரும்புகிறது, அனுமதிக்கிறது என்பது மாத்திரமல்ல, விரும்புகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கல்லிமி ஆயிஷா, ஆயிஷா என்னோட பேசுங்களேன், கொஞ்சம் பேசிக்கிட்டு இருங்களேன் அப்படிங்கிறாங்க. மனைவி பேசுவதை இன்பமாக கருத வேண்டும். இப்ப எத்தனை பேர் வாய் பேசாம இருந்தா நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய வீடுகள் இருக்கு. வாயை திறந்துருவாவோ அப்படின்னு பயத்தோட போகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அந்த நிலை மாறணும். அந்த நிலையை ஒரு ஆணால் மாற்ற முடியுமா என்றால் நிச்சயமாக மாற்ற முடியும் என்பதுதான் உண்மை. அப்படி மாற்றும் பொழுது அந்த வாழ்க்கை என்பது அழகாக ஆகிவிடும். கல்லிமி ஆயிஷா, ஆயிஷா என்னோடு நீங்கள் பேசுங்கள் என்கிறார்கள். அதே மாதிரி மனைவி விஷயத்துல ஏதாவது குறை பார்க்கறோம்னா, என்ன இப்படி இருக்கிற அப்படி இருக்கிற, இதெல்லாம் பேசக்கூடாது. அதெல்லாம் அவங்க அம்மா வீட்டுல வச்சுக்கிடணும், இதெல்லாம் பேசக்கூடாது. இஸ்தௌசு பின் நிசாஇ கைரா. பெண்களுக்கு நீங்கள் உபதேசம் சொல்றீங்களா, அட்வைஸ் பண்றீங்களா, கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுங்க. ஏடா கூடமா பண்ணாதீங்க, ஒரேடியா கொட்டாதீங்க, பண்பாக சொல்லுங்க, நிதானமாக சொல்லுங்க.
அவர்கள் வளைந்த எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை நான் சீராக்கப் போகிறேன் என்று நீங்கள் நிமிர்த்தினால் அது உடைந்து விடும். கசர்தகு, அதை நீ உடைத்து விடுவாய். ஒருபோதும் அப்படி செய்யாதே, மென்மையாக நீங்கள் கையாளுங்கள் என்கிறார்கள். இது குறித்த தகவல்கள் நிறைந்து காணப்படுகிறது அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில். ஆக வாழ்க்கை என்பது அழகானது. அதை நாம் கையாளும் விதத்தில் அது சொர்க்கமா அல்லது நரகமா என்று அமையும். நாம் கையாளும் விதத்தில் அதை சொர்க்கமாக மாற்ற முடியும். அப்படி மாற்றி காட்டியவர்கள் தான், வாழ்ந்து காட்டியவர்கள் தான், நமக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் தான் அருள் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டு அத்தகைய ஒரு அழகான வாழ்க்கையை, மென்மையான கனிவான சுவன வாழ்க்கை இந்த வையத்தில் வாழ்வதற்கு அருள் நபி காட்டிய அந்த நெறி வழிமுறைகளை நாம் பேணி வாழ்வோமாக. வல்ல அல்லாஹ் அதை கபூல் செய்வானாக. நம் எல்லோருடைய, நம் சந்ததிகளுடைய வாழ்க்கையை அல்லாஹ் பிரகாசமாக்கி வைப்பானாக, அழகானதாக ஆக்கி வைப்பானாக. அவனுக்கும் அவனுடைய திருத்தூதர் ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் விருப்பமானதாக, பொருத்தமானதாக ஆக்கி வைத்து நம் எல்லோரையும் புரிந்து கொள்வானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.